வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஷான். இன்றைக்கி என்னென்னு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பைக் ரைடு கிடையாது, கார் ரைடு கிடையாது. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். இந்த வித்தியாசமான கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக்கும் காரும் உள்ள காம்பினேஷன் காம்போ வீடியோ தான். அப்புடின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காருக்கு இந்த பைக் சூட் ஆகும், இந்த பைக்குக்கு இந்த காரு சூட் ஆகும். இதே மாதிரி தான் இந்த வீடியோ. ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காம்பினேஷன் காம்போ வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்சர் பஜாஜ் பல்சர் NS200 ஹோண்டா i20 இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டி ப்ளஸ் யூத் காம்போ கொடுக்கு, காலேஜ் கிங்கு செட்டப்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ளஸ் வெர்னா. ஓகே, இது வந்து ஒரு ஸ்டைலிஷ் ப்ளஸ் க்ளீன் ப்ளஸ் அட்டென்ஷன் சீக்கர் காம்போ. ஓகேங்களா, இது வந்து ஒரு பெஸ்ட் காம்போனே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா RR310 ப்ளஸ் Volkswagen Virtus. இது ஒரு ப்ரீமியமான ஸ்போர்ட் வைப்பு கொடுக்கும். நாலாவது பார்த்திங்கன்னா ஹிமாலயன் 450 ப்ளஸ் ஸ்கார்பியோ N. இது ஒரு அட்வென்ச்சர் ப்ளஸ் ட்ராவல் பீஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூக் 390 ப்ளஸ் மஹேந்திரா தார் ராக்ஸ். இது ஒரு ஃபுல்லி அக்ரிஷன் அல்பா காம்போனே சொல்லலாம். அடுத்தது டாமினர் 400 இன்னோவா கிறிஸ்டா. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்மூத் லாங் ரைடுக்கு வைப் காம்போவே கொடுக்கும். அடுத்தது RC390 ஸ்கோடா ஸ்க்லேவியா. இது வந்து ட்ராக் ஃபீல் ஸ்பீட் அட்டென்ஷன் காம்போ. அடுத்தது பார்த்திங்கன்னா RS200 ப்ளஸ் பலினோ டெய்லி ஸ்போர்ட்டி பாய் காம்போ கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பல்சர் 220F ப்ளஸ் ஹோண்டா சிட்டி. இது ஒரு ஓஜி லெஜண்ட் காம்போன்னு சொல்லலாம். அடுத்தது MT-15 ப்ளஸ் ஃப்ராங்க்ஸ். இது ஒரு மாடர்ன் ஸ்ட்ரீட் ரைடர் காம்போ. அடுத்தது NS400 கிரிட்டா பவர் ப்ளஸ் மாடர்ன் யூத் காம்போ. அடுத்தது R3 ப்ளஸ் ஹோண்டா சிவிக் க்ளீன் கிளாசி ஸ்பீட் காம்போ. TVS RTR 310 Volkswagen டைகன். இது பார்த்திங்கன்னா டெக் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் காம்போன்னு சொல்லலாம். அடுத்தது RTX 310 XUV 700 மஹேந்திரா. இது பார்த்திங்கன்னா டூரிங் அண்டு ஃபேமிலி அட்வென்ச்சர் காம்போன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பல்சர் 180 ஸ்விஃப்ட்டு. இது வந்து ஒரு ஓஜி மிடில் கிளாஸ் ரேசர் காம்போ, அதாவது ஒரு தரமான ஒரு பட்ஜெட் காம்போன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390 ப்ளஸ் தார் ராக்ஸ். மறுபடியும் என்னடா தார் ராக்ஸ்னு வரும் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஓஜி தான், அல்டிமேட் எக்ஸ்ப்ளோரர் செட்டப் காம்போ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ZX 10R ஃபார்ச்சுனர். இது ஒரு ரிச்சான அக்ரெசிவ் காம்போ. அது C900 BMW 3 சீரியஸ். இது ப்ரீமியம் ஸ்ட்ரீட் பீஸ்ட் காம்போ. அடுத்தது பார்த்திங்கன்னா STD அட்வென்ச்சர் ப்ளஸ் சுசுக்கி ஜிம்னி. இது ஒரு நேச்சர் லவர் ஆஃப் ரோட் காம்போ. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஓஜியான பைக் தான், ஒரு RX 100, ஒரு ஓஜி வீக்கிள் ஹோண்டா சிவிக் ஓல்டு மாடல். இது ஒரு லெஜெண்டரி ஓஜி காம்போன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 2 பைக் கொடுக்கேன். அதுக்கு என்ன காரு காம்பினேஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் 100. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா XL ஹெவி டியூட்டி. இந்த 2 பைக்குக்கும் எந்த கார் இருந்தால் காம்பினேஷன் பக்காவாக இருக்கும்னு சொல்லுங்கள். அடுத்தது அவ்வளோதான். இதோட வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கேன். இது வந்து ஒரு புது வகையான கண்டென்ட்டாக இருக்கும். இது வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, போடுறதுக்கு கண்டென்ட் இல்லை. ஓகேங்களா. அப்படின்னு நானாக ஒன்று யோசித்து இந்த வீடியோ போடுறேன். அந்த வீடியோ மொக்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.